கருணை நிறைந்த தெய்வமே, நீர் கண்ணால் கண்டால் போதுமே. காணாயனுள்ள ஆவல்கள் நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. கருணை நிறைந்த தெய்வமே, நீர் கண்ணால் கண்டால் போதுமே. காணாயனுள்ள ஆவல்கள் நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. நீர் கரம் கொண்டு நடத்தி தாருமே. கருணை நிறைந்த தெய்வமே. கருணையும் கனிவும் இரக்கமும் ஈடிணையில்லா அன்பும் உடைய நல்ல நேச தகப்பனாகிய ஆண்டவரே, இந்த அருமையான வேளையை தகப்பனே உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த தேவரீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான அதிசயமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே வேளையிலே உங்களுடைய எண்ணங்கள், எதிர்பார்ப்புகள், உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் அனைத்தையும் அவருடைய அற்புத கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஆசீர்வாதமாய் நிறைவேறும்படியுமாய் ஜெபித்து மன்றாடுகிறேன். எங்கள் மேல் அளவில்லாத நேசம் வைத்திருக்கிற நல்ல தகப்பனாகிய ஆண்டவரே, இந்த அருமையான வேளையை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இதோ இந்த வேளையிலே உம்முடைய அன்பு பிள்ளைகளுக்காக, உம்முடைய அன்பு ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருந்து இந்த வேளையை நிறைவேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நேசம் அவருடைய வேண்டுதல்களை இடைவிடாமல், தயங்காமல், தாமதமின்றி அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஆங்காங்கே செய்து உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் தேவரீர் நிறைவேற்றுவதற்காக என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அப்பா, இதோ உம்முடைய பிள்ளைகள் அப்பா, என்ன வேண்டுதல்களோடு, என்ன இதய குமுறல்களோடு ஆண்டவரே, என்ன வாழ்வின் போராட்டங்களோடு, நோய் நொடிகளோடு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. உள்ளமெல்லாம் உடைந்து நிற்கிறார்களே. என்ன நடக்குமோ, என்ன செய்யக்கூடுமோ என்ற பதற்றத்தில் ஒரு வகை நிற்கிறார்களே. வியாதிகளில் என்ன ஆகிவிடுமோ என்ற பயத்தில் நிற்கிறார்கள் அப்பா. என் வாழ்விலே என்ன செய்ய, என்ன தடைகள், என்ன போராட்டங்கள் என்று உள்ளமெல்லாம் உடைந்து நிற்கிறார்களே சுவாமி. உள்ளம் உடைந்து நிற்கிறவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் தாமே உடனிருக்கிறார் என்ற ஜீவ வார்த்தையின்படி இப்பொழுதே உம்முடைய ஆற்றலின் வல்லமை அவர்களை நோக்கி செல்லட்டும் அப்பா. அற்புதங்களையும் அடையாளங்களையும் அள்ளி கொடுக்கட்டும் ஆண்டவரே. அதிசயங்களை செய்வதற்கோ, அற்புதங்களை செய்வதற்கோ ஒருபோது உமது கரங்கள் தளர்ந்து போவதில்லை ஆண்டவரே, தளர்ந்து போவதில்லை. எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர் இப்பொழுது உம்முடைய அற்புதங்களை வெளிப்படுத்துவீராக, உம்முடைய அதிசயங்களை உம்முடைய ஜனங்கள் காணும்படி செய்வீராக, உம்முடைய அற்புத அடையாளங்களை உம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படியுமாய் உம்முடைய கிருபையை வெளிப்படுத்துவீராக ஆண்டவரே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய ஜீவ வார்த்தை வெளிப்படுகின்ற இந்த அற்புதமான வேளையிலே உங்களை சந்திக்க அழைத்திருக்கிற என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனை நோக்கி பார்ப்பது என்பது இடைவிடாமல் மனிதன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. அவர் வாழ்க்கையிலே கடவுளை நினைப்பது, மறவாமல் இருப்பது, இடைவிடாது மன்றாடுவது என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாத வாழ்வை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழியாக இருக்கிறது பாருங்கள். ஆம், என் ஆண்டவழி பிரியமானவர்களே,
எனவே தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கின்ற பொழுது, அவரை நேசிக்கின்ற பொழுது, அவருடைய அன்புக்காக காத்திருக்கிறவர்கள் தான் மகிழ்ச்சியால் மிளிர்கிறார்கள் என்று சங்கீதம் 34:5 அருமையாக சொல்லுகிறது அல்லவா? இன்றைய நாளிலும் கூட சங்கீதம் 18:19 சொல்லுகிறது, நெருக்கடியற்ற இடத்திற்கு ஆண்டவர் என்னை கொணர்ந்தார் என்ற வசனம் சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, சிக்கலிலிருந்து விடுதலையாக்கி, துன்ப துயரங்களிலிருந்து விடுதலையாக்கி, வேதனை நொறுக்கல்களிலிருந்து கைதூக்கி விடுகின்ற தேவன் நெருக்கடியற்ற இடங்களிலே நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்து நிறுத்துகிறார். எதற்காக? எப்பொழுது நான் அவருக்கு உகந்தவனாக, அவர் மனதிற்கு ஏற்றவனாக இருக்கின்ற பொழுது அவர் என்னை நெருக்கடியற்ற இடத்திற்கு கொணர்ந்து சேர்க்கிறார். அப்படியாய் அவர் என்னை விடுவிக்கிறார் என்று சங்கீதம் சொல்லுகிறதே. நான் அவரை நேசிக்கின்ற பொழுது, அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருக்கின்ற பொழுது, என்னுடைய வாழ்வின் சூழல்கள், செயல்கள் அனைத்தும் அவருக்கு ஏற்புடையதாய் பிரியமானதாய் இருக்கின்ற பொழுது, அவர் இந்த உலக துன்ப துயர வேதனை நெருக்கடியின் சூழல்களிலே இருந்து என்னை விடுவித்து கரம் பிடித்து காத்து வழிநடத்துகிற தேவனும் கடவுளுமாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 18:19 சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஏனென்றால் அவரை தேடுகின்ற பொழுது, அவருடைய கிருபை நம்மை ஆட்கொள்ளுகின்ற பொழுதுதான் இந்த உலகத்திலே மனிதன் வாழ முடியும். நம்முடைய ஆற்றலால், நம்முடைய பலத்தால், நம்முடைய தைரியத்தால், நம்முடைய திடத்தால், நம்முடைய பொருளாதாரத்தால் ஒன்றுமல்ல. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அநேகர் அதை அறியாதவர்களாக, உணராதவர்களாக நான் செய்து கொண்டுவிட்டேன், நான் சாதித்து விட்டேன், நான் ஓடி ஆடி எப்படியெல்லாம் சம்பாதித்தேன் தெரியுமா என்று பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் சங்கீதம் 127:2 சொல்லுகிறது, வைகரையில் விழித்தெழுந்து நள்ளிரவில் மனிதன் ஓய்வெடுக்கும் நேரம் வரையிலும் ஓடோடி உழைத்தாலும் அந்த உழைப்பின் பயனோ வீணாய் போய்விடுகிறது என்று சங்கீதம் அருமையாக சொல்லுகிறது. அதே வேளையிலே கடவுளுக்கு உகந்தவர்கள், கடவுளை நேசிக்கிறவர்கள், கடவுளை அன்பர்கள், அவர்கள் உறங்கும் போதும் கூட தங்களுக்கு தேவையான கொடைகளை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் என்று அருமையான சங்கீதம் சொல்லித் தருகிறது. இதிலே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள், உங்கள் எண்ணங்களிலே நீங்கள் அறிந்து கொள்வதென்ன, உணர்ந்து கொள்வது என்ன? மனிதனுடைய முயற்சியிலே, மனிதனுடைய செயலிலே, மனிதனுடைய ஆற்றல் பலத்திலே அவன் சாதிப்பதோ ஒன்றுமே இல்லை. என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் கிருபை செய்தால் ஒழிய, தேவன் மனம் இறங்கினால் ஒழிய ஒரு மனிதன் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஞானம் என்பதும், அறிவாற்றல் என்பதும், புத்திசாலித்தனம் என்பதும், மன தைரியம், மனத்திடம் என்பதும் எல்லாமே அவரிடமிருந்தே வருகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எனவே நாம் அறியாத வேளைகளிலும் கூட, நம்முடைய புத்திகளுக்கு எட்டாத சூழல்களிலும் கூட ஆண்டவர் நம்மை உயர்த்த வல்லவராயிருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எசையா புத்தகத்தில் 45 4-5 சொல்லுகிறது பாருங்கள். ஆண்டவரே சொல்லுகிறார், நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு பெயரும் புகழும் வழங்கினேன். எதற்காக? எதற்காக? நானே ஆண்டவர், வேறு எவரும் இல்லை, என்னை என்று வேறு கடவுள் இல்லை என்று நீ அறிய வேண்டும், நீ உணர வேண்டும், நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதற்காகத்தான் நீ என்னை அறியாத பொழுதிலும் கூட நான் உன்னை உயர்த்தினேன், நான் உன்னை பெருமைப்படுத்தினேன், நான் உன் பெயரை மகிமையால் விளங்கச் செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு வலிமை அளித்தேனே, உன்னை வல்லமையால் வாழச் செய்தேனே, உன்னை வளங்கொழிக்க செய்தேனே. எதற்காக? எதற்காக மகனே, மகளே? இதோ கதிரவன் உதிக்கின்ற திசை தொடங்கி மறையும் திசை வரையிலும் என்னையன்றி வேறு எதுவும் இல்லை, என்னையன்றி வேறு கடவுள் இல்லை என்று என் ஜனங்கள் அறியும்படியாக விளங்கும்படி செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இதில் நீங்கள் அறிந்து கொள்வது என்ன? ஆண்டவரை தேடுகின்ற பொழுதும்,
ஆண்டவரை நாடி அவருக்கு பிரியமான வாழ்வு வாழுகின்ற பொழுதும் அவர் நம்மை நேசிக்கிறார், நம்மை அன்பு செய்கிறார், நம்மை காத்து நிறுத்துகிறார். பொல்லாப்புகளிலிருந்து, நெருக்கடியான இடரலான இக்கட்டான சூழல்களிலிருந்து நம்மை அவர் விடுவித்து காக்க வல்லவராய் இருக்கிறார். அதே வேளையிலே நாம் அறியாது போன வாழ்விலும் கூட, நாம் உணராது வாழ்ந்த வாழ்விலும் கூட, நாம் ஏற்றுக்கொள்ள மறுதலித்து நிற்கிற சூழலிலும் கூட அவர் நம்மை வாழ வைக்கிறார், மேன்மைப்படுத்துகிறார். நமது பெயரை அவர் பெருமைப்படுத்துகிறார். எதற்காக? தேவனின் நாமத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக. இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து என்னும் ஜீவனுள்ள தேவனின் நாமத்தை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று எல்லா ஜனங்களும் அறியும்படியுமாக, எல்லா ஜனங்களும் உணர்ந்து கொள்ளும்படியுமாக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறாரே. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் கூட ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலே, சிந்தனைகளிலே உணரும்படியுமாக, நாம் அறிவுபூர்வமாக அறியும்படியுமாக ஆண்டவர் என்ன வார்த்தையை தருகிறார்? மனிதனே, கடவுளின் கனிந்த இருதயத்தை பார்த்தாயா என்று அவன் ஆவையங்கு முன்வைக்கிறார். கடவுளின் இரக்கத்தின் இருதயத்தை பார்த்தாயா என்று அவன் ஆவையங்கு முன்வைக்கிறார். என் நேச மகனே, மகளே, கடவுளுடைய அளவில்லாத அன்பின் இருதயத்தை பார்த்தாயா? இந்த வினாக்களை முன்வைத்து இன்றைய நாளிலே ஆண்டவருடைய அற்புத செயல்களை எடுத்துச் சொல்ல ஆண்டவர் இந்த வேளையை தந்திருக்கிறார். என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்தில் பார்க்கின்ற பொழுது தொடக்க கால சூழலின் நிகழ்வின் நிலை எப்படிப்பட்டதாக இருந்திருக்கிறது? தொடக்கத்திலே ஆண்டவர் இந்த உலகத்தை ஒரு வார்த்தையினால் உண்டாக்கி, ஒரு வார்த்தையினால் நிலைப்படுத்தி, தாம் படைத்த படைப்புகள் அனைத்தையுமே 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட மனிதனுக்கு 5 நாட்களாக தாம் படைத்து, தாம் விரும்பி விரும்பி உண்டாக்கின படைப்புகளை, தாம் படைத்த படைப்புகளை கண்டு மனம் நிறைவடைந்த படைப்புகளை 6ஆம் நாளில் தாம் படைத்த படைப்பாகிய மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட நேச படைப்பென்ற மனிதனுக்கு தமது ஜீவ ஆவியை ஊதியபடியினாலே, தம்முடைய படைப்புகள் அனைத்தையும் அவனுக்கு கீழ் அமைத்து கொடுத்தபடியினாலே, அவனை ஆசீர்வதித்து பெருகும்படி செய்தபடியினாலே, தம்முடைய நேசத்தை அவன் மேல் அளவில்லாமல் வைத்து தன்னுடைய இருதயத்தின் அன்பை, தம்முடைய இருதயத்தின் கனிவை அவனுக்கு அருளுகிறார் பாருங்கள். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அத்தகைய மேன்மையான கனிந்த இருதயத்தின் அன்பையின் வாழ்வை அவனுக்கு ஆசீர்வாதமாய் அருளிய அந்த மகிமையின் தேவனுக்கு இந்த மனிதன் காட்டுகின்ற நன்றியின் வாழ்வு என்ன? மகிமையின் வாழ்வு என்ன? மேன்மையின் வாழ்வு என்ன? இந்த ஆண்டவருக்கு உகந்தவனாய் அவன் வாழுகின்ற வாழ்வுதான் என்ன? சற்று சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தையை, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த வாழ்வின் சூழலை சற்றேனும் அவன் நினைவில் கொள்ளாதவனாக அன்றும் அவன் மறந்துதான் வாழ்கிறான். எனவேதான் அந்த வஞ்சகனாகிய அலகையின் வார்த்தையிலே ஒரு கணப்பொழுதிலே வீழ்ந்து அந்த பாவம் என்ற வாழ்விலுக்கு சிக்கிக் கொள்ளுகிறான். ஒரு கணம் அவன் சிந்தித்திருப்பான் என்று சொன்னால், ஒரு கணம் அவன் யோசித்து அவன் வாழ்க்கையிலே அவன் ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பான் என்று சொன்னால், என் வாழ்க்கையில் எனக்கு என்ன தேவை இருக்கிறது? எல்லா தேவைகளையும் என் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறாரே, எங்கள் வாழ்க்கையில் இனி என்ன குறை உண்டு? ஒன்றும் தேவையில்லையே, எங்களுக்கு ஆண்டவர் போதுமே என்று ஒரு வார்த்தை மட்டும் அந்த வஞ்சகனான அலகை இடத்திலே சொல்லியிருப்பார்கள் அந்த ஆதாம் ஏவாள் என்று சொன்னால், இன்றளவிலும் மட்டுமல்ல, இனிமேலும் ஒரு காலங்களிலும் கூட துன்பமோ இந்த மனிதன், எந்த ஒரு மனிதனுக்கும் இந்த உலக வாழ்க்கையில் துன்பமோ, துயரமோ, வேதனையோ, நெருக்கடியோ, சோதனையோ, சஞ்சலமோ, அழிவென்பதே இல்லாதிருந்திருக்கும். அது மாத்திரமல்ல என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உலகம் முடிவு என்பதே இல்லாததும், சதா காலங்களிலும் ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு மகிமையாய் வழிநடத்தப்பட்டு மகிழ்ச்சியாய் ஆரம்ப காலத்திலே வாழ்ந்ததைப் போல காலம் முழுவதும் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு மனிதர்கள் ஒன்றித்து நேசித்து வாழ்ந்திருப்பார்கள். அந்த வாழ்வை இழந்து போனானே மனிதன். ஆமென். ஆண்டவரில் பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கென்று கொடுத்த வாழ்வை இழந்து விட்டான் மனிதன். அன்று மட்டுமா?
இன்றளவிலும் கூட மனிதனுடைய வாழ்வின் நிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? சிந்தித்து பாருங்களேன் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவர் நமக்கென்று எவ்வளவு அற்புதங்களை செய்து தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் எவ்வளவு மேன்மையான ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்வில் என்ன குறைச்சல்? நாம் நன்றாக இருக்கிறோமே, நமக்கு எவ்வளவு காரியங்களை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று ஒவ்வொரு மனிதனும் நினைத்து வாழ்வான் என்று சொன்னால், உலகத்தில் பகை இல்லை, வஞ்சகம் இல்லை, தீமை இல்லை, பொறாமை இல்லை. ஆனால் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை, செயல்களை, அற்புதங்களை, ஆச்சரியங்களை விட அடுத்தவர்களுக்கு என்ன வாழ்வு இருக்கிறது, அடுத்தவனுடைய வாழ்வு எவ்வளவு பெரிதாய் போய் கொண்டிருக்கிறது, அடுத்தவனிடத்தில் என்னெல்லாம் இருக்கிறது என்று அடுத்தவனை பற்றி கவலைப்படுவதும், அடுத்தவனை பார்த்து நம்முடைய உள்ளங்களை திணறடித்து வாழ்க்கையில் பெருமூச்சு விட்டு வாழ்வின் சூழலை உடைத்து கொள்வதும், உள்ளம் உடைந்து வேதனை அடைந்து நெருக்கடியிலே அவனையே அவன் தள்ளி கொள்ளுவதும். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இப்படியாய் தன்னுடைய வாழ்வின் நிலையிலே உண்டான சமாதானத்தை இழந்து விடுகிறான், சந்தோஷத்தை இழந்து விடுகிறான், மன நிம்மதியை இழந்து விடுகிறான். அவனுக்குள் மாத்திரமல்ல, அவன் குடும்பத்திலும் இழந்து போக அவன் காரணமாகி விடுகிறான். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இந்த வேதனைகளை விட்டு விலக்கி தேவனோடு ஒன்றித்திருப்பதை விட்டு, தேவனை விட்டு விலகி இந்த உலக பொருட்கள் பொருளாசையில் மனிதன் பாவம் என்ற சூழலில் விழுந்து விடுகிறான், அழிவை நோக்கி செல்லுகிறான். ஆனால் தேவனாகிய ஆண்டவர் மனிதன் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத அன்பு, மனிதன் மேல் வைத்திருக்கிற அளவில்லாத நேச கருணை, அவனை கரிசனையோடு கண்ணோக்குகிறார். கண்ணயராது அவனை நோக்கி பார்க்கிறார். இந்த மகனை வாழ வைக்க வேண்டும், இந்த மகளை வாழ்விக்க வேண்டும் என்பதே அவருடைய கிருபையாக இருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, யாத்திராகமத்திலே பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தின் நிகழ்விலே சொல்லப்பட்டிருக்கிறது எகிப்தில் இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்வின் நிலை. இது எல்லோரும் அறிந்திருக்கக்கூடும். எகிப்திலே இஸ்ரேல் ஜனங்கள் வாழுகின்ற வாழ்வின் நிலை மிகுந்த பார்வோன் மன்னன் இடத்திலே மிகுந்த கொடுமையான வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகைய சூழலிலே அந்த ஜனங்கள் படுகின்ற வேதனைகளையும் சோதனைகளையும் அவர்கள் தாங்க முடியாது விடுகின்ற பெருமூச்சையும் ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்களால் கண்டேன், அவர்களுடைய துன்பங்களை என் கண்களால் கண்டேன், அவர்கள் விடுகின்ற அழுகுரலை, அவர்கள் விடுகின்ற கண்ணீரை நான் கண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே வேளையிலே அப்படியே விட்டு விட்டாரா ஆண்டவர்? இல்லை, என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படியே பார்த்து கொண்டு இருக்கிறவாரா நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து? இல்லை, என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் படுகின்ற அந்த வேதனையையும் சோதனையும் தாங்க முடியாத அழுகை கண்ணீரை கண்ட ஆண்டவர் உடனே மோசேயை அழைக்கிறார். எதற்காக? மோசேயை அழைத்து அங்கே பார்வோன் மன்னனிடத்திலே சென்று இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து வரும்படியுமாக அழைக்கிறார். அழைத்து மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். இதே சூழ்நிலையிலே அன்று மாத்திரமல்ல, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அன்று நடந்த சூழ்நிலை மாத்திரமல்ல, இன்றும் இந்த உலகத்திலே எங்கெங்கு மனிதர்கள் என்னென்ன சூழ்நிலைகளிலே என்னென்ன வேதனை நெருக்கடிகளிலே அடிமைப்பட்டு கிடக்கிறார்களோ, அல்லல் பட்டு கிடக்கிறார்களோ, சிறுமைப்பட்டு கிடக்கிறார்களோ, துன்ப துயரங்களிலே நோய் நொடிகளிலே எழுந்திட முடியாது பரிதபித்து கிடக்கிறார்களோ, அங்கேயும் ஆண்டவர் இதே போல அன்று மோசேயை அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து மீட்பதற்கு அனுப்பியதைப் போல இன்றளவிலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் படுகின்ற வேதனைகள் நெருக்கடிகள் கண்ணீரை கண்ட மாத்திரத்திலே மோசேயைப் போல ஒரு மனிதரை அனுப்ப அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அவருடைய அனுப்புதலை நாம் கண்டுகொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, அவரை பற்றிக் கொள்வதற்கு நம்முடைய இருதயங்களில் செயல்பாடுகள் அவருக்கு உகந்த பாதைகளில் பற்றி கொள்ள தயாராக இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. மோசேயை அழைத்து அனுப்பினார் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு. இஸ்ரேல் ஜனங்களுக்கு தன்னை எப்படியாய் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சொன்னார் ஆண்டவர். தன்னுடைய பெயரை சொல்ல சொன்னார். தன்னுடைய பெயரை எவ்வாறு சொல்ல சொன்னார்? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்திலே 14, 15, 16 வசனங்களிலே பாருங்கள்.
இருக்கின்றவராக இருக்கின்றவர் நாமே என்று சொன்னார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, தேவனுடைய பெயரை அப்படியாக சொல்ல சொன்னார். இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்று சொல் என்று மோசையிடம் சொல்லி அனுப்பினார். அது மாத்திரமல்ல, உங்கள் மூதாதையரின் கடவுள், ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோவின் கடவுள் நானே என்று சொல்லு என்று சொல்லி அனுப்பினார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அதே வார்த்தையினால் தான் இன்றளவிலும் உங்களையும் கூட ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார். என் நேச மகனே, மகளே, இதோ உன் வாழ்க்கையின் போராட்டங்களிலே நீ அல்லல்பட்டு கிடக்கிறாயா? உன்னை வாழ்வின் சூழ்நிலைகளை நீ சமாளிக்க முடியாமல், சரி செய்ய முடியாமல் அல்லல்பட்டு கொண்டிருக்கின்றாயா? அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றாயா? உன் பொல்லாத வியாதியிலிருந்து விடுதலை பெற முடியாமல் எவ்வளவு செலவழித்து பார்த்தாலும் என் வியாதிக்கு முடிவு இறப்பாய் விடுமோ என்று பரிதவித்து கொண்டிருக்கிறாயா? உயிருக்காய் போராடி கொண்டிருக்கிறாயா? இதோ உன் நிலையை காண்கிற தேவன், உன்னை காக்க வல்லவராயிருக்கிற வல்லமையுள்ள கடவுள் இதோ அன்று மோசையை அனுப்பி பாதுகாத்ததைப் போல இன்றும் உனக்கு பல்விதமான சூழல்களிலே அநேகரை அனுப்புகிறார். அநேகரை அனுப்பி உன்னையும் அன்று பாலும் தேனும் வழியும் பரந்த நிலத்திற்கு, செழிப்பான நிலத்திற்கு அந்த ஜனங்களை அழைத்து வந்து நேசித்த கடவுள், போஷித்த கடவுள், வாழ்வளித்த கடவுள் உனக்கும் மேன்மையான வாழ்வை, பரிசுத்தமான ஆசீர்வாதமான வாழ்வை தர காத்திருக்கிறார். ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலும் அவர் செய்ய ஆவலோடு காத்திருக்கிறார். நீங்கள் அதற்காக ஆண்டவர் கொடுக்கின்ற கொடையை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் எவ்வளவாய் காத்திருக்கிறீர்கள்? சற்று சிந்தித்து பாருங்கள், சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்தின் நிகழ்வையும் பார்க்கின்ற பொழுது இது நாம் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அங்கே லாசரின் இறப்பு நிகழ்வை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லாசரின் இறப்பு நிகழ்வு என்பது மெய்யாகவே அவருடைய இறப்பின் இறுதியான சூழல் அல்ல, மாறாக தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை அங்கே உள்ள ஜனங்கள் அறிய வேண்டும், காண வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இதை அறிந்திருந்த வேளையிலும் கூட ஆண்டவர் அந்த இறப்பை இடத்திற்கு செல்லுகிறார். எதற்காக? அங்களுடைய மக்கள் அவருடைய இறப்பிலிருந்து லாசர் விடுதலையாக்கப்படுவதை அறிய வேண்டும், தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதையும் அவருடைய மகிமை வெளிப்படுவதையும் உணர வேண்டும், மெய்யான தேவனின் கிருபையை அவர்கள் காண வேண்டும் என்பதற்காக அங்கே செல்லுகிறார். ஆமீன், ஆண்டவரில் பிரியமானவர்களே, அப்படியாய் அங்கே செல்லுகின்ற வேளையிலே அங்கே ஜனங்களெல்லாம் அவருடைய லாசரோடு பிறந்த சகோதரிகளெல்லாம் அழுவதையும் அங்கே பார்க்கிறார். யோவான் நற்செய்தி 11ஆம் அதிகாரத்திலே 33-34 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மரியா அழுவதையும் மரியாவோடு கூட இருந்த யூதர்கள் அழுவதையும் கண்டு உள்ளம் குமுறி கலங்கினார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, உள்ளம் குமுறி கலங்கிய இயேசு கண்ணீர் சிந்தி அழுதார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சற்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. லாசருடைய அந்த இறப்பின் சூழலானது மெய்யானது அல்ல, தேவனுடைய மகிமை வெளிப்படுவதுதான் என்பதை அறிந்திருந்த வேளையிலும் கூட தன்னுடைய ஜனங்களுடைய அழுகுரலையும் அந்த கண்ணீரையும் கண்ட மாத்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் இருதயம் குமுறுகிறார், உள்ளம் குமுறுகிறார், கண்ணீர் சிந்தி அழுகிறார். அவருடைய இரக்கத்தின் செயல், அவருடைய அன்பின் செயல் எவ்வளவாய் இருக்கிறது. ஆம், என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, எத்தகைய மேன்மையின் கிருபை உள்ளவர் தேவனாகிய ஆண்டவர் என்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் இருதயத்தால் உணர்ந்து பாருங்கள், அறிந்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களை, அறிந்து பாருங்கள். இதுதான் அளவிட முடியாத தேவனுடைய அன்பு.
அளவிட முடியாத தேவனுடைய அன்பு, அளவிட முடியாத தேவனுடைய கனிந்த இருதயத்தின் செயல்கள் எவ்வளவாய் இருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே. ஆண்டவருடைய மகிமை கிருபை ஒரு மனிதனுக்கு எவ்வளவாய் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்தின் வாழ்வின் சூழல்களிலே ஒவ்வொரு மனிதனும் அறிந்து வாழ வேண்டிய சூழல், உணர்ந்து வாழ வேண்டிய சூழலை, எத்தகைய சூழல்களில் இருந்து கூட மனிதன் மெய்யான கடவுளை அறிய முடியாமலும் மெய்யான கடவுளை ஏற்றுக்கொள்ள முடியாமலும் ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய செயல்களால், என்னுடைய பலத்தால், என்னுடைய ஆற்றலால், என்னுடைய திறமையினால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எத்தனை மனிதர்கள் இந்த உலகத்திலே பேசிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரில் பிரியமான சகோதர சகோதரிகளே. தேவனுடைய வார்த்தை இந்த உலகத்திலே மனிதனுடைய ஒவ்வொரு சூழல்களிலும் அவன் அறிந்த பொழுதிலும் அறியாத பொழுதிலும் கூட அவனை வாழ்விப்பதற்காக, வளப்படுத்துவதற்காக, பரிசுத்த வாழ்வை அவனுக்கு அருளி செய்வதற்காக எத்தனை சூழ்நிலைகளை, எத்தனை வழிமுறைகளை அவன் அறிந்திருந்த வாழ்விலும் கூட, அவன் உணர்ந்திருந்த வாழ்வின் சூழல்களில் கூட, அவரை பற்றி கொண்டு வாழுகின்ற வாழ்வின் சூழல்களில் கூட, ஏன் அவரை அறியாது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலைகளில் கூட, அவரை ஏற்றுக்கொள்ளாத வாழ்வின் சூழல்களில் கூட, ஏன் அவரை மறுதலித்து வாழுகின்ற வாழ்வின் சூழல்களில் கூட இந்த மனிதனை வாழ வைக்க வேண்டும், இந்த மனிதனை வாழ வைக்க வேண்டும் என்பதே அவருடைய கிருபையாக இருந்து எத்தகைய வழிமுறைகளிலே அவனை மேன்மைப்படுத்துகிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார், அவனுடன் இருந்து அவனை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார். நேசமுள்ள மனிதனாய் இருக்க வேண்டும் என்பதற்காக, மெய்யான கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இயேசு ஒருவரே கடவுள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, இந்த உலகத்தில் அவரை தவிர வேறு கடவுளே இல்லை என்று இந்த மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக, மனிதனே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ எத்தகைய வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? மெய்யான கடவுளை அறிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? மெய்யான கடவுளுடைய வழிமுறைகளை உணர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் என் ஆண்டவர் செய்தார் என்று அறிகின்றாயா? இல்லை என்னுடைய ஆற்றலினாலே, என்னுடைய பலத்தினாலே, என்னுடைய திடத்தினாலே, என்னுடைய அயராத உழைப்பினாலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்ற மமதையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாயா? சற்று சிந்தித்து பாரு என் ஆண்டவரில் பிரியமான சகோதரனே, சகோதரியே. தேவனால் அருளி செய்யப்படவில்லை என்று சொன்னால் மனிதனால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் கிருபை செய்யவில்லை என்று சொன்னால் மனிதனால் எதையும் கண்டுணர முடியாது, வாழ்வில் கண்டடைய முடியாது. எனவேதான் ஆண்டவர் சொன்னார், நீ அறியாத பொழுதிலும் கூட, நீ உணராத பொழுதிலும் கூட, நீ என்னை ஏற்றுக்கொள்ளாத பொழுதில் கூட உன் பெயரை மகிமைப்படுத்தேன், உன் பெயரை என் கிருபையினால் நிரப்பி ஆளுகை செய்தேன், ஆசீர்வதித்தேன் மகனே, மகளே. எதற்காக? நீ என்னை அறிய வேண்டும், நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நானே கடவுள் என்று, நானே ஆண்டவர் என்று இந்த உலகத்திலே சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி மறையும் திசை வரையிலும் என்னையன்றி வேறு கடவுள் இல்லை, நான் ஒருவரே கடவுள் என்று நீ அறியும்படிக்கு, என் ஜனங்கள் உணரும்படியுமாய், ஏற்றுக்கொள்ளும்படியுமாய், அறிந்து கொள்ளும்படியுமாய் நான் இதை செய்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம் என் ஆண்டவரில் பிரியமானவர்களே, மெய்யான கடவுளே, உங்கள் இருதயத்தில் நீங்கள் எவ்வளவாய் வைத்திருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் நேசிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள், நீங்கள் எவ்வளவாய் பற்றி கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள், சிந்தித்து பார்த்து உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை, உங்கள் இருதயத்தின் குமரல்களை அவருடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். இரக்கமுள்ள தெய்வமே, மனதுருக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் அறிந்த பொழுதிலும், உம்முடைய ஜனங்கள் அறியாமல், உம்மை ஏற்றுக்கொள்ளாமல், உம்மை மறுதலித்து வாழுகிற சூழல்களிலும் கூட நீர் எவ்வளவு மனதிறக்கம் உள்ளவராக, இருதயம் கனிந்து உருகுகிற தெய்வமாக, கண்ணீர் சிந்தி அழுகிற கருணையுள்ள கர்த்தராக இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனுடைய இன்னல்களையும் இக்கட்டுகளையும் கண்டு பரிதவித்து நிற்கிற தெய்வமாக இருக்கிறீரே ஆண்டவரே. உம்முடைய அளவில்லாத கிருபையை இந்த மனிதன் பெற்றுக்கொள்வதற்கு அறிய முடியாமலும் உணர முடியாமலும் தன் உடல் பலத்தையே
நோக்கி கொண்டிருக்கிறானே, அவனுடைய வாழ்வில் நான் எல்லாவற்றையும் சாதித்து கொண்டிருக்கிறேன் என்று அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவரே, அவனை மன்னியும் தகப்பனே. உம்முடைய கிருபையின் கொடைகளை அவன் உணரும்படியுமா தேவரில் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமை அறியும்படியுமா நீர் வெளிப்படுவீராக. நீ அறியாதபடியிலும் உனக்கு என்னுடைய ஆற்றலை மகிமையை வெளிப்படுத்தி உன்னுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தினேனே, நான் பெருமைப்படுத்தினேனே. நீ என்னை கண்டுகொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, நான் ஒருவரே கடவுள் என்று நீ ஏற்றுக்கொள்வதற்காக என்று சொன்ன உம்முடைய ஜீவ வார்த்தை இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்திலும் ஆண்டவரே எந்த ஒரு வாளினும் கூறியதான உம்முடைய ஜீவ வார்த்தை ஊடுருவி பாய்ந்து அவருடைய வாழ்க்கை முழுவதுமாய் உமக்கு உகந்ததாக, உமக்கு ஏற்றதாக, உமக்கு பிரியமானதாக வாழும்படியான கிருபையை தேவரீர் தந்தருளி ஆசீர்வதிப்பீராக. அப்படியே நீர் ஆசீர்வதித்து எல்லா ஜனங்களையும் உமக்கு உகந்தவர்களாக, உமக்கு ஏற்றவர்களாக, உமக்கு பிரியமானவர்களாக, உம்மோடு கூட ஒன்றித்து வாழுகிறவர்களாக அந்த வாழ்வின் நிலையை கொடுத்து நீர் ஆசீர்வதிப்பீராகப்பா. அப்படி நீர் செய்வதற்காக தகப்பனே என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறேன். என் நேசமுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.